வணக்கம், வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி. சரி, குரூப் அட்டென்ஷன். ரோப்ல வந்து எத்தனை டே போகுது? 16. இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு ஒர்க் அவுட் போயின்னு இருக்குங்க. சரியா? ரோப்பை பொறுத்த வரைக்கும் மற்றதுனா கூட ஒரு நாள் ஆப்சண்ட் ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு. நீ ஒவ்வொரு நாளும் ஒரு ஒர்க் அவுட் வந்துட்டேன்னு வச்சுக்க, எல்லா ஒர்க் அவுட் ஒரு 40 டேஸ்க்கு அப்புறம் உனக்கு தெரியும் ரிசல்ட் போதுன்னா ஆல்மோஸ்ட் அந்த கிளைம் பண்ணி முடிச்சிடலாங்க. சரியா? பேசிக்காக ஹேண்ட் வாக்கிங் வந்து அந்த இன்க்ளைனில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தா கிரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் பண்ணியிருப்பேன். சரியா? 2 டேஸ்க்கு 2 ஒர்க் அவுட்ஸ் முடிஞ்சு வச்சுங்க. நீ 16th டேயில் பார்த்தோன்னா வித் பார்ட்னரோட என்ன பண்ண போகிற? ஹோல்ட் பண்ண போகிற. உங்களுக்கு ரோப்போட மீட்டர் எவ்வளோ தெரியுமா? அங்கே ஏறும்போது 6 மீட்டரா? இந்த 6 மீட்டர் என்ன பண்ண 12 மீட்டரை கன்வெர்ட் பண்ணிக்க. 12 மீட்டர் ஏற போகிறேன். இந்த 12 மீட்டர் ஏறி முடிச்சிட்டா அப்படின்னா கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டில் என்ன பண்ணலாம்? மினிமம் 3 to 4 ஸ்டெப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் மைனஸ் ஆச்சுன்னு வச்சுக்க, அங்கே பார்த்தோன்னா 4 ஸ்டெப்பு மைனஸ் ஆகுவாங்க. கான்செப்ட் புரியுதா? அதனால வந்து இங்கே ஒவ்வொரு ஸ்டெப்பும் இம்பார்ட்டன் நினச்சிக்க. ஏறும்போது வந்து கையோட மூவ்மெண்ட் பார்த்தோன்னா சைடை ஒய்டாக வச்சுக்காத, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க. ஒவ்வொரு ஸ்டெப்பு ஏறினா நம்ம ஒரு ஸ்டெப்பு இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த மைண்ட் கான்செப்டோ எழுதிக்க. ஏற முடியாதுன்னு நினைச்சா அப்படின்னா ஏற முடியாது. உடம்பு சொல்லுறது கேட்பியா, மனசு சொல்லுறது கேட்பியா? மனசு. உடம்புன்னா சொல்லுவாங்க மேக்ஸிமம் ஏறக்கூடாது, முடியல, டயர்ட் எடுத்துக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நம்ம மனசு என்ன சொல்லுவாங்க, ஏறி முடியணும்னு நினச்சா முடிக்கலாங்க. இன்னைக்கான ஒர்க் அவுட் ஒரே ஒரு ஒர்க் அவுட் தான். அந்த ஒரு ஒர்க் அவுட்டை பர்ஃபெக்டாக பண்ணிக்க. உன்னோட ஹைட்டும் வெயிட்டும் தகுந்த பார்ட்னர் சாய்ஸ் பண்ணிக்க. அப்போதான் மேலே லிஃப்ட் பண்ணது ஈஸியாக இருக்கும். ரெடி? 2 மெம்பர்ஸாக வந்துடும். ரெடி? பொசிஷன். காலை தூக்க. ஆனால் பொறுமையை தள்ளி விட்டுறக்கூடாது. ஸ்டார்ட். உன்னுடைய பாடி நீ தான் தூக்க போற, ஜஸ்ட் அவன் சப்போர்ட் பண்ண போற, அவ்வளவுதாங்க. சொன்னதை ஞாபகம் வச்சுக்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பை இம்ப்ரூவ் பண்ணது வழி அதுதான். கொஞ்சம் அவங்க ஏறும் போதே கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஏறிப்போ. அவ்வளோதான். செகண்ட் லேம்ப் போஸ்ட். ரெடி? பொசிஷன். பாடி ஷேக் பண்ணாத. ஷேக் பண்ணா ஏற முடியாது அதில். பொசிஷன். ஸ்டார்ட். 2-2 சீரம். பொசிஷன் போயிடு. பொறுமை. அதுதான் சொன்ன, கையை நேரம் வை. நேரம். ஓகே. அவன் ஏறும்போது கூட அப்படியே லைட்டாக சப்போர்ட் பண்ணு. அவன் ஃபுல்லாக ஏற முடியாது, நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் ஏற முடியும். உடம்பு ஷேக் பண்ணனா ஏற முடியாது. ஸ்ட்ரைட்டா வை. அவன் ஏறும்போது கூட சப்போர்ட் பண்ண அப்படியே, அவ்வளவுதான். கை ரிலாக்ஸ் பண்ணிக்க. ஒரு ஒர்க் அவுட் முடிச்சோன்னா கை ரிலாக்ஸ் பண்ணிக்க. முடி. செகண்ட் லேம்ப் போஸ்ட் வரைக்கும். ஒரு ஸ்டெப்பு கம்மியாச்சுன்னா திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். எனக்கு இந்த செகண்ட் லேம்ப் போஸ்ட் கரெக்டாக பண்ணிக்க. இப்போ பார்ட்னர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க. ரெடினா சேஞ்ச் பண்ணிக்க. பொசிஷன். ஸ்டார்ட். Next.
சரி இப்போ இதில் பை வாக்கு எப்படின்னா இதுலேயே அட்வான்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், ஜம்ப் பண்ணி போகணும் தெரியுமா? இந்த என்சிசியில் யார் இருந்தீங்க அதெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஜம்ப் பண்ணி போவோம். ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணுவோம், நீங்களே ஜம்ப் பண்ணி ஃப்ரண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். அது இன்னும் அட்வான்ஸ் லெவல் ட்ரைனிங். பேசிக்கே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்தை இறங்கிட்டேன் அப்படின்னா பாதை நிற்காது, அங்கே ரெஸ்ட்டை திருப்பி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க முடியலன்னா. சரி லாஸ்ட் ஒன், அதுலேருந்து என்ன பண்ணுறோம், ஒரு 10 ஸ்டெப்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கு. அவர் நிற்கிறாருல அது வரையும் ஸ்டார்ட் பண்ணிக்க. லாஸ்ட் ஒரே ஒன்று தான், இதே தான் ஜம்ப்லாம் இல்லை, நார்மலாக ஸ்டார்ட் பண்ணிக்க.